வெல்கம் டு ஜேடி டீச்சிங் சேனல். நம்ம சேனல் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுற அஸ்பரன்ஸ்க்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ எல்லோரும் சிலபஸ் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கோங்க அப்படி சொல்லி நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, நம்ம வந்து வேர் டு ஸ்டடி கொடுக்குறோம். அதாவது எஸ்ஏ எக்ஸாமுக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸோட ஒவ்வொரு லைனுக்கான வேர் டு ஸ்டடி புக்கில் உள்ளது தரோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஹிஸ்ட்ரி டாபிக் மட்டும் ஸ்கூல் புக்கிலேருந்து வேர் டு ஸ்டடி எடுத்திருக்கோம். அதை கிளியராக கொடுக்குறோம். ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும், கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் ஒரு மார்க் கூட போகாது அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. சரி வாங்க வேர் டு ஸ்டடி பார்க்கலாமா? எல்லோரும் வந்து ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நல்லது. இல்லைன்னா புக்கில் கூட குறிச்சிக்கோங்க. எப்படி இருந்தாலும் மறந்துடும். ஸோ ஒரு நோட்னா டக்குன்னு இந்த டாபிக் எது இதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே தெரிஞ்ச ஒரு டாபிக் தான் சிந்து சமவெளி நாகரிகம். இது எங்கெங்கே கவர் ஆகுது? 6th ஃபஸ்ட் டேர்ம், 9th லெசன் 2, 11th லெசன் 1. இதிலலாம் சிந்து சமவெளி நாகரிகம் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் வேத காலம், ஆரியர்கள், ஜைனம், புத்த மதம் இதெல்லாம் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல் 6th செகண்ட் டேர்ம், அதோட 11th லெசன் 2. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குப்தர்கள், வர்த்தமானர்கள் இதெல்லாம் எங்கே கவர் ஆகுதுன்னா 6th தேர்ட் டேர்மில் லெசன் 3 கவர் ஆகுது. அடுத்து 11th லெசன் 4 கவர் ஆகுது. அடுத்தது சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள் இந்த டாபிக்லாம் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னா 6th ஃபஸ்ட் டேர்ம், அதோட தேர்ட் டேர்ம், அடுத்து 7th ஃபஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், 9th லெசன் 3, 11th 5th 9th லெசனும். ஏன்னா பாண்டியர்கள் பல்லவர்கள்லாம் வரணும்ல. ஸோ அதனால் 11th வந்து 5th 9th. நெக்ஸ்ட்டு டெல்லி சுல்தானியம். டெல்லி சுல்தானியத்தில் 11th கவர் ஆகும். நான் எழுத மறந்துட்டேன். ஸோ வந்து 11th 7th ஃபஸ்ட் டேர்ம் டெல்லி சுல்தானியத்துக்கு. அடுத்து முகலாயர்களுக்கும் 11th 7th செகண்ட் டேர்மும் வரும். அடுத்தது மராத்தியர்களுக்கு 7th செகண்ட் டேர்ம், 9th லெசன் 7, 11th 14வது லெசனும் 15வது லெசனும், அதாவது 14th and 15th லெசன். அடுத்தது விஜயநகர பாமினி பேரரசில் 7th செகண்ட் டேர்ம், 11th 12th லெசன் ரெண்டுமே வந்து பாமினியில் கவர் ஆகுது. அடுத்து ஐரோப்பிய வருகை அப்படின்னு பார்த்தோம்னா 11th 8th பட் வந்து 11th 8th வந்து கவர் ஆகுது. 11th வந்து கண்டிப்பாக படித்தே ஆகணும். இதுலேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம். இதில் வந்து 11th 17வது லெசனும் 18வது லெசனும். அடுத்து நவீன இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டாபிக் எங்கே இருக்குன்னா 11th 19வது லெசன், அதே மாதிரி 9th லெசன் 8. அடுத்தது சமூக சமய சீர்திருத்தம். வந்து 8th 4வது லெசன், 10th 5, 7, 8, 9வது லெசன். இங்கே இது எல்லாமே வந்து சமூக சமய சீர்திருத்தங்கிற டாபிக் வந்து ரிலேட்டடாக இருக்குது. ஸோ வந்து இது எல்லா லெசனுமே இந்த டாப்பிக்கு படிக்கணும். அடுத்து இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்தில் 10th 7வது லெசன், 12th 1வது, 4, 5, 7வது லெசன் வந்து கவர் ஆகுது. அதே இது தமிழ்நாட்டில், அது டிஎன் நான் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டம், அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். 10th 9வது லெசன், அதே 10th 6வது லெசனும் படிச்சுக்கிறோம். ஸோ 6 to 6, 9, 10 இந்த 3 லெசன்லேயும் வந்து தமிழ்நாட்டு சுதந்திர போராட்டத்தோட சில டாபிக்ஸ் வருது. அதனால தான் வந்து ப்ராக்கெட்டில் 6, 9, 10ன்னு போட்டிருக்கேன். அடுத்தது உலகப் போர்கள் அப்படிங்கிற கண்டிப்பான முறையில் 10th 1வது, 2வது, 3வது, 4வது லெசன் படித்தே ஆகணும். ஸோ அதில் தான் வந்து உலகப் பொருளை பற்றி அதிகமாக வந்திருக்கு. அதே மட்டும் இல்லாமல் இதை முடிச்சுட்டு 12th என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது லெசன், 14வது லெசன், 15வது லெசன்லேயுமே உலகப் போர்கள் வந்து நமக்கு கவர் ஆகுது. நன்றே செய் அதை இன்றே செய் அப்படிங்கிற பழமொழிக்கினங்க நம்ம இன்றைக்கே வந்து நம்ம ஹிஸ்ட்ரிக்கான டாபிக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜியாகிரஃபி அப்படியே வரிசையாக எல்லாத்துக்கான வேர் டு ஸ்டடியும் பார்க்க போகிறோம். ஸோ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி மற்றும் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி முக்கியமான குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்னென்ன நம்ம சேனலில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.